ஆமா, நீ மீன் குழம்பு செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சேன்னு சொல்லிட்டு மீன் குழம்பு சாப்பிடணும்னு சொல்லி மீனை வாங்கிட்டு வந்து கையில் கொடுத்துட்டாரு. நான் கோயிலுக்கு போகிற வேலைலாம் இருக்குது, என்னால் செய்ய முடியாதுன்னு சொன்னால், நீ கோயிலுக்கு போயிட்டு வந்து ஈவினிங்காக பொறுமையாக செய், நைட்டு சாப்பிட்டுக்கலான்னு சொன்னதுனால ஈவினிங்காக கோயிலுக்குலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் செய்ய ஆரம்பித்தேன். வெளியே மீனை க்ளீன் பண்ணும்பொழுது இந்த பூனை தொல்லை தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். பூனை வந்து மீனை எடுக்குமா இல்லை என் கையை கடிக்குமான்ற இல்யூஷன்லேயே இருந்துட்டு வீட்டுள்ளே வந்து மீனை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நைஃபும் சிசரும் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிருது. நான் எப்போவுமே மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா புளிக்கரைசல் ஊற்றுனதுக்கு பின்னாடி தான் மிளகாத்தூள்லாம் போடுவேன். ஆனால் ஒரு சிலர் பேர் வந்து குழம்பு கூட்டி வச்சுப்பாங்க, புளிக்கரைசல் வந்து மிளகாத்தூள்லாம் போட்டு கூட்டி வச்சுப்பாங்க. அம்மா அப்படி தான் செய்வாங்க, பட் நான் இப்படி செய்வேன். குழம்பு நல்லா சுண்டி கொதிச்சு வர டைமில் இருக்கிற மீனை எல்லாத்தையும் குழம்புல போட்டுட்டேன். பேலன்ஸ் இருக்க மீனுக்கு எல்லாத்தையுமே உப்பு காரம் போட்டு ஃப்ரிட்ஜில் நாளைக்கு வறுத்துக்கலான்னு ஸ்டோர் பண்ணிட்டேன். நான் எப்போவுமே மீன் குழம்புல பார்த்தீங்கன்னா இறக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெல்லத்தை வந்து துருவி போட்டுப்பேன். கூடவே வந்து கொத்தமல்லி கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து தேங்காய் வெட்டி இறக்கணும்னா அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். பாய்.